ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம்ஸ் டு மை சேனல். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக ஹவுஸ் ஷிஃப்ட் பண்ணி போயிருக்கிறதுனால எங்களுக்கு தேவையான ஹோம் கேட்ஜெட்ஸ் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் எல்லாமே வாங்கிறதுக்காக சரவணா ஸ்டோர்ஸ்க்கு தான் போயிருந்தோம். அங்கே நிறையா காம்போ ஆஃபர்ஸ்லாம் போட்டிருப்பாங்கன்னு சொல்லி தான் போயிருந்தோம். ஆனால் பெரிய அளவில் எந்த ஆஃபர்ஸுமே கிடையாது, ஆனால் காம்போ இருந்துச்சு. அதை பற்றி தான் நான் உங்ககிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்போ குக்கர் செட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா 2 வரும். இது வந்து 4600 வரும். ஒரு ஸ்மால் சைஸ், ஒன் மீடியம் சைஸ் வந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்மால் சைஸ் காட்டிடுறேன். எல்லாமே ரேட் ஜாஸ்தி தான். இது ஸ்மால் சைஸ் பார்க்க இப்படி தான் இருந்துச்சு. நீங்கள் வந்து ஒரு ஹாஃப் அந்த மாதிரி பண்ணி சமைச்சிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மீடியம் சைஸ் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருந்துச்சு. நல்ல ஒரு குவாலிட்டி இருந்துச்சு. இவங்கக்கிட்ட குவாலிட்டி நம்ம எதிர்பார்க்கலாம், ஆனால் ப்ரைஸ் எதிர்பார்க்க முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கடாய். இதில் வந்து நீங்கள் அழகாக 3/4 கிலோ கூட சமைச்சிக்கலாம். இதோட லிட்டுலேருந்து எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2500 வரும். இது ஏன் இவ்வளோ காஸ்ட்லினா, இது ட்ரிபிள் கோட்டட் பண்ணியிருக்காங்க, அதனால தான் இது இவ்வளோ காஸ்ட்லி. ஆனால் குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு நான் வந்து அப்புறம் இதோட குவாலிட்டி பார்த்த உடனே இது வாங்கிடலாம் அப்படின்னு தோணுச்சு. இதில் வந்து நீங்கள் அழகாக 3/4 கிலோ கூட சமைச்சிடலாம். இது நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் பிராண்ட்லேருந்து வாங்கியிருக்கேன். இந்த பிராண்டுமே நல்ல பிராண்ட் தான், நீங்கள் அழகாக வாங்கலாம், இல்லை லைஃப் டைம் வாரண்ட்டி. அப்புறம் நான் ஒரு 3 பீஸ் செட் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா 3000 வரும். இந்த 3 பீஸ் செட்டு வந்து பார்த்திங்கன்னா இது நமக்கு 3000 வரும். இது ஃப்ரம் ப்ரெஸ்டீஜ் பிராண்ட் தான். இந்த ப்ரெஸ்டீஜ் பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 பீஸ் செட் வாங்கியிருக்கேன். இந்த ஹோல்டு எல்லாமே வந்து செம குவாலிட்டியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் கோட்டடுங்கிறதுனால மட்டும்தான் உங்களுக்கு இவ்வளோ காஸ்ட்லி. இது நம்ம சீசனிங் பண்ண வேண்டிய அவசியம் எதுவுமே தேவை கிடையாது. அடி உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. மோஸ்ட்டாக வதக்கும் போது அடி பிடிக்கும், அதெல்லாம் இதில் பிடிக்காது. இதில் நம்ம தால்லாம் வச்சுக்கலாம். இந்த செகண்ட் பீஸில் இது ரெண்டுத்துக்குமே வந்து மோஸ்ட்டாக ஒரு மூடி தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ரெண்டுத்துக்குமே ஒரே மூடி தான். இந்த கிளாஸ் மூடி வந்து பார்த்திங்கன்னா செம்ம குவாலிட்டியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து சொல்லணுன்னா இதில் அந்த ஹோல் கொடுத்துருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, அது வழியாக இந்த ஆவிலாம் வெளியே வரும். அது உங்களுக்கு ஒரு சூப்பர் ஐடியாவாக இருந்துச்சு சமைக்கும் போது ஆவி வெளியே வரத்துக்கு. இது வந்து சாஸ் பேனு, இதுவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு கிளாஸில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஸ்டீலு. பிடிக்கிற இதெல்லாமே வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருந்துச்சு. சாஸ் பேன் நீங்கள் மோஸ்ட்டாக இது பால் கூட வச்சுக்கலாம், ஒன்றுமே கிடையாது. இது எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக இருந்துச்சு. நீங்கள் பாருங்கள், சரவணா ஸ்டோர்ஸ் போய் பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. அவ்வளோதான். பாய். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். பாய்.